இன்றைக்கி நம்ம நன்னாரி சர்பத் எப்படி செய்யலாம்னு சொல்லிட்டாங்க பார்க்க போகிறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போய் எப்படி செய்யலாம்னு சொல்லிட்டு பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. அதில் இந்த மாதிரி ஒரு ஃபில்ட்ரு வச்சுட்டு நம்ம லெமன் ஜூஸை ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கலாம். ஏன்னா அது மேலே விதைகள்லாம் இருக்கும். நான் இன்றைக்கி 2 லெமன் ஜூஸ் பயன்படுத்தியிருக்கேன். அதுக்கப்புறமா இது கூடவே ஒரு 6 டேபிள் ஸ்பூன் அளவு நன்னாரி ஆட் பண்ணிக்கோங்க. 2 எலுமிச்சை பழத்துக்கு 6 டேபிள் ஸ்பூன் நன்னாரி கரெக்டாக இருக்கும். இதை ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லா பார்த்தீங்கன்னா நம்ம மிக்ஸியில் அடித்து எடுத்துக்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இது கூட நம்ம தேவையான அளவு சுகர் ஆட் பண்ணிக்கலாம். ஏன்னா நன்னாரியில் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி சுகர் ஆட் ஆகிருக்கும். அதனால் ஒரு 4 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிவிட்டு ஒரு 5 ஐஸ் க்யூப் சேர்த்துட்டு இதை நல்லா நம்ம மிக்ஸியில் அடித்து எடுத்துக்க போகிறோம். இப்போ அடித்து எடுத்த நம்ம இந்த மிக்சரை ஒரு மிக்சிங் பவுலுக்கு பார்த்தீங்கன்னா ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். இப்போ இது கூடவே நம்ம தேவையான அளவு தண்ணி சேர்க்க போகிறோம். நான் இன்றைக்கி இதில் 4 கப் அளவு பார்த்தீங்கன்னா தண்ணி சேர்த்துருக்கேன். இது கரெக்டாக இருக்கும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், சிம்பிளாக வீட்டிலே எப்படி நன்னாரி செய்யலாம்னு சொல்லிட்டு பார்த்துட்டோம். இந்த வீடியோ உங்கள் எல்லாத்துக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா கன்ஃபார்ம் நீங்கள் இந்த ரெசிபியை வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்டை எப்படி இருந்துச்சு சொல்லுங்கள். மறக்காமல் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இது போல் வீடியோஸை மிஸ் பண்ணாமல் பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.